இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இந்த காலத்துல உதவியே பண்ணக்கூடாது, கஷ்டம்தான் வரும் போல இருக்கு. ஐயா கவலைப்படாதீங்க ஐயா, ஏமாத்தி கிடைச்சிருங்க. வருத்தப்படாதீங்க. தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களா? போயிட்டேன். ஐயா இந்தாங்க உங்க போன். அட போன் வந்துருச்சு. ஐயா உங்க போன் வந்துருச்சியா? பாத்து எந்திரீங்க. மெதுவா. தம்பி, என் போன் கிடைச்சிருச்சு, என் போன் கிடைச்சிருச்சு. தம்பி ரொம்ப நன்றி தம்பி. ஐயா உங்க அப்பா அம்மா உங்களை நல்லா வளர்த்துருக்காங்க தம்பி. அடுத்த ஸ்டாப்ல தான் என் வீடு. என் வீட்டுக்கு வாங்க தம்பி. உங்களை பார்த்தா என் பையன் மாதிரி இருக்கீங்க. வந்து ஒரு டீ காப்பியாவது குடிச்சிட்டு போங்க தம்பி. ஐயா இல்ல பரவாயில்ல ஐயா, நான் இன்னொரு நாள் வரேன். சரிங்க நான் வரேன். ஆமாண்டி, நான் தான் கையை பிடிச்சி இழுத்து வேலை செய்ய விடாம தடுத்துட்டு இருக்கேன். வாங்க. என்னம்மா காலையிலேயே பாட்டி கிட்ட அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க? நல்லா கேளுங்க. இவ அதிகாரம் பண்றதுக்கு இந்த வீட்டுல கிடைச்ச ஒரே ஆள் நான் தானே. ஆனா இந்த வீட்டுல கிடக்குற புள்ளபூச்சிக்கெல்லாம் பயந்துட்டு கிடப்பா. விடுங்கத்த, என் தங்கச்சி மக அவ அம்மா மாதிரி. ஆரம்பத்துல இவளை விட பயந்தவளா தானே இருந்தா. ஆனா போலீஸ் யூனிஃபார்ம் போட்டதுல இருந்து அவ செஞ்சதெல்லாம் சாதாரண விஷயமா. இவளும் அர்ச்சனா மாதிரி தான். பார்க்க வெறும் தண்ணி மாதிரி தான் தெரியவா. நேரம் வந்தா தான் தெரியும் இவ கடலா இல்ல காட்டாரான்னு. அப்படி சொல்லுங்க மாமா. எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்றதே பாட்டிக்கு வேலை. ஏய் கட்டெரும்பு கட்டெரும்பு கட்டெரும்பு. அம்மா கட்டெரும்பா எங்க பாட்டி? எங்க பாட்டி? எங்க? அடியே என்ன அயலி நீ? கரப்பாம்பூச்சிக்கு பயந்தா கூட பரவாயில்ல, கட்டெரும்புக்கு இந்த குதி குதிக்கிற. வாய் மட்டும் நல்லா நீளுது. நில்லு, இங்க வா. குத்து விளக்கு பித்தளை சாமான்லாம் விளக்கி வச்சிட்டியான்னு நான் கேட்டேன். நீ என்ன சொன்ன? விளக்கிட்டேன்னு சொன்னல. ஆனா இன்னும் 4-5 பித்தளை சாமான் அங்க அப்படியே இருக்கு. இல்லம்மா, எல்லாமே விளக்கி வச்சிட்டேன். ஜமுனா, என்ன அம்மானு கூப்பிடாதன்னு உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன். ஜமுனா, என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ? எதுக்கு இப்ப இவ்வளவு கை நீட்டி அடிக்கிற? அதானே, இவ என்ன கெட்ட வார்த்தையில உன்னை திட்டினா? அம்மானு தானே கூப்பிட்டா. அவ உன் கூட பிறந்த அக்கா மக தானே. உன்னை அம்மான்னு கூப்பிடுறதுல என்ன தப்பு? தப்புதான். அவ எனக்கு அக்கான்னு சொன்னாலே பிடிக்காது. இவ என்ன அம்மானு கூப்பிட்டாலும் எனக்கு பிடிக்காது. தயவு செஞ்சு நீ இந்த விஷயத்துல தலையிடாத. அண்ணே வந்தியா, உன் மருமகளுக்கு அந்த பொறி உருண்டை குடுத்தியா? போயிட்டே இருக்கணும். ஜமுனா, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அர்ச்சனாவும் அக்கா தானே. ஐயோ, அவ பேரை இன்னொரு தடவை நான் இந்த வீட்டுல கேட்க கூடாது. மீறி கேட்டா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏங்க, அவளால நமக்கு நடந்த அசிங்கத்தையும் அவமானத்தையும் மறந்துட்டீங்களா? எப்படி ஞாபகம் இருக்கும்? பாதிக்கப்பட்டது நான் தானே. இவங்களுக்கு என்ன கவலை? என் புருஷன் இல்லாம பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு, அவ சம்பாரிச்ச காசை வச்சுக்கிட்டு என்ன சாப்பிட வச்சுட்டு போன கொலைகாரி பத்தி இவங்களுக்கு என்ன கவலை? அப்படியே நீங்க நினைக்கிற மாதிரி இவ அம்மா தப்பு பண்ணிருந்தாலும் அது கேட்டு நீங்களே சேர்ந்து அயலி இந்த பாடுபடுத்துறீங்க. அம்மா, நீ முதல்ல அவளை தலையை தூக்கி வச்சு ஆறுறத நிறுத்து. நீ குடுக்கிற இடம் தானே அவளை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்க. இங்க பாரு, இந்த வீட்ல இருக்கிற ஒரு ஃப்ரிட்ஜ், டேபிள், சேரு, ஃபேன், கிரைண்டர், மிக்ஸி மாதிரி நீயும் ஒரு பொருள் மட்டும்தான். அந்த நினைப்பு எப்பவுமே உன் மனசுல இருக்கட்டும். அவளை ஒரு வேலைக்காரியா பாக்கலன்னா கூட பரவாயில்ல, ஒரு மனுஷியா கூட மதிக்க மாட்டீங்கல்ல. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க. நீங்க எதை விதைக்கிறீங்களோ அததான் அறுப்பீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில நேர்மையா இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ, ஒரு பொண்ணா இந்த குடும்பத்தை பாதுகாக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பத்துல ஆணை விட பெண்ணுக்கு தான் பொறுப்புகள் அதிகம். ஏன்னா பொண்ணு தான் ஒரு குடும்பத்தோட வேறு. நீ வேறா இருந்து இந்த குடும்பத்தையும் இந்த மரத்தையும் நீ தான் பாத்துக்கணும். சித்தி என்ன என்ன பண்ணாலும் அவங்க தான் என் சித்தி.
ரித்திகா அமிர்தா என் தங்கச்சி, அத்தையும் தீபமும் தான் என் குடும்பத்துல ஒருத்தவங்க. இது ஏன் குடும்பம் மாமா. ஐலி, ஆனா இங்க யாரும் உன்னை அப்படி நினைக்கலாமா? நீ தாண்டா எப்ப பாரு அவங்கள ஏன் குடும்பம் நினைச்சிட்டு இருக்க. ஆனா அவங்க மனசுல அப்படி ஒரு எண்ணமே இல்ல. அது எனக்கு பிரச்சனை இல்லப்பா. சித்தி தானே என்ன அடிச்சாங்க, அடிச்சிட்டு போறாங்க. ஆனா இதே சித்தி ஒரு நாள் என்ன அவங்க மகளை ஏத்துப்பாங்க. ஏண்டி இப்படி முட்டாளா இருக்க? என்ன ஆனாலும் என் வாழ்க்கை இங்கதான் பாட்டி. ஐலி, என் ஒருத்தனோட சுயநலத்துக்காக உன் வாழ்க்கையை அடக வச்சிட்டனே. அப்பா, என்னைக்காவது நான் அப்படி நினைச்சிருக்கேனா? நீங்க இப்படி தேவையில்லாம கில்ட்டி ஆகி உங்க உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க. நீங்க வாங்க, உங்களுக்கு பிடிச்ச புதினா சட்னி வச்சிருக்கேன். சீக்கிரம் சாப்பிட்டு மாத்திரை போடுங்க. வாங்கப்பா. மாமா, நீங்களும் வாங்க வாங்க. உன் அம்மா அம்மான்னு அப்படி நம்பிட்டு இருக்கா. ஆனா நீ அவளை கஷ்டப்பட வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. உனக்கு உண்மையாவே இறக்கம் இருந்தா அவ வாழ்க்கையை மாத்து. சிவு, வாட் டியூட் வந்துட்டான்டா. சில்லி கை. ஓ காட், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதயம் முரளி மாதிரி அயலி கிட்ட லவ் சொல்லாம இருக்க போற மேன்? டேய், அது நான் அவ்வளவு ஈஸி நினைச்சியா? எனக்கு அயலிய பார்த்தாலே மை காட், ஏன்டா இப்படி பயந்து சாகுற? அயலிய நீ காலேஜ்ல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்க. அவளுக்காக தான் அவ வீட்டு மாடியிலேயே ரூம் எடுத்து தங்கி இருக்க. அவளுக்காக தான் அவ வேலை பார்க்கிற அதே ஸ்கூல்ல அதே வேலைய பாக்குற. Why? அப்புறம் ஏன்டா ப்ரோபோஸ் போட்டு பண்ண மாட்டேங்கிற? பண்ணலாம் தான் நினைப்பேன், ஆனா அவ என்ன தப்பா நினைச்சிட்டா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சு நான் பண்ணலடா. இப்படியே சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னு வெய்ய. அப்புறம் என்ன மாதிரி ஸ்மார்ட்டா எவனாச்சும் ஒருத்தன் வந்து அயிலிய தட்டிட்டு போயிட்டே இருப்பான். என்னதான்டா பண்ண சொல்ற? ஒன்றே செய், அதை நன்றே செய், அதையும் டுடேவே செய். என்னது? இன்னைக்கு ப்ரோபோஸ் பண்ணவா? நோடா, இன்னைக்கே இல்ல, இப்பவே, திஸ் மொமெண்ட். டேய் டேய் டேய், என்னடா? டேய் கோ, டேய் கோ அண்ட் ப்ரோபோஸ் கர். கோ மேன். டேய், இவன் என்ன ரொம்ப படுத்துறான்டா. மோட்டிவேஷன்ற பேர்ல நம்மள வேற குழப்பி விட்டுட்டான். இப்ப என்ன பண்றது?